அருமையான பாடல். ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. ரொம்ப சூப்பர். வாங்க மாஸ் மாதன், நல்ல கைத்தட்டல் கொடுங்க. மாஸ் மாதன் அவர்கள் கல்யாணத்துக்கு முன்பு தான் சந்தோஷம், நல்ல வேலை கல்யாணம் ஆகலை, அதனால் உண்மையாக பேசுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வயிற்ற கலக்குது, ஐயா அம்மாட்ட போகிற பயமாக இருக்கு. வேண்டாம், அவர் ரெண்டும் பேசணும் பார்த்தா பயமாக இருக்கு. வேண்டாம் வேண்டாம், பயப்படாது. அது மூர்த்தி இருக்கார் பக்கத்தில். நான் அடுத்த மேடையில் பேசிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், மூர்த்தி பார்த்துக்கிடுவார். வேண்டாம், மூர்த்தி பார்த்துக்கிட்டு எந்த வகையில் பார்த்தாலும் திருமணத்துக்கு முன்பு கிடையாது, திருமணத்துக்கு பின்பு தான் சொல்லி நீங்க தீர்ப்பு வழங்கிருங்க. கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுங்க. நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா உலகத்துல மானங்கட்ட என்னையோட ஒருத்தரும் கிடையாது. வந்ததுக்கு 4 வார்த்தை நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கேட்டு போனாதான் எனக்கு மனசு. அதான பார்த்தேன். நானாவது பயப்படுறதாவது. அதான் சொல்லு. உங்களுக்கு புளி கரைச்சிச்சுல கொஞ்ச நேரத்துல நடுவில் புளி கரைச்சிச்சு. ஐயோ நான் பாட்டு கூட்டு வந்தானே, இவனு பேசாம போறேன்ட்டானே எனக்கு புளிய. எனக்கு வைத்த கலக்கல இப்ப நடுவர் கொஞ்ச நேரத்தை கலக்கிருச்சு. மாத்திரை கத்திரியை போடுங்க செத்த. சரி, சாமி பாட்டு பாடி யாரும் முடிப்போம். சாமியா? ஆமா, சாமி பாட்டு. என்ன பாட்டு? ஏ சாமி பாட்டுன்னு புதுசு வந்திருக்கு. ஏ சாமி அந்த பாட்டு நினைச்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. நீங்க 2 வச்சுக்கோங்க, நீங்க 1 வச்சுக்கோங்க. சும்மா கதை விடுறான், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. 1 போதும் உங்களுக்கு. ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா? அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் என்னது. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் என்னது. காரிக்க மல்லடுங்களே, காரிக்க மல்லடுங்களே, ஐயாவுக்கு கச்சை கட்டு அதொண்டடுங்களே. அங்க கிட்டி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் என்னது. பச்சை நிற மேனி எல்லாம் பவள நிற வயலக, பச்சை நிற மேனி எல்லாம் பவள நிற வயலகன் பாரி வெட்டை அடி எல்லாம் பாராரங்க கருப்பசாமி. அங்கே ஈட்டி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் என்னது. அங்கே ஈட்டி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் என்னது. போதும் உங்க குலவை குலவை. இப்ப குலவை கேட்டாங்களாக்கம். ஆமா, சப்பாட்டு சப்பாட்டா பழத்தை தின்னுட்டு உட்காருங்க. ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க, ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க, ஓம் சர்க்குருநாதரே வாழ்க வாழ்க, ஓம் நமச்சிவாய. இத்தாலி நாட்டுக்காரன் தன் பேசுகின்ற மொழியை இசைமொழி என்று அழைப்பான். ஆங்கிலேய நாட்டுக்காரன் தன் பேசுகின்ற மொழியை வாணிப மொழி என்று அழைப்பான். பிரான்சி நாட்டுக்காரன் தன் பேசுகின்ற மொழியை காதல் மொழி என்று அழைப்பான். ஆனால் ஒரே ஒரு நாட்டுக்காரன் தாங்க தன் பேசுகின்ற மொழியை 10 மாதம் மீண்டெடுத்த தாய்மொழியான் தமிழ் மொழி என்று அழைப்பாங்க. தமிழ் மொழியை வணங்கி எனது அணியை சேர்ந்த அல்டிமேட் அஜித்குமார் அவர்களே. ஆமா, அஜித்குமார். பாசத்துக்குரிய எதிரிகளே. ஆமா, இந்த 2வது உட்காந்துருக்கா தெரியுமா? இப்ப பேசிச்சு யார் தெரியுமா? எங்க பெரியம்மா. இது சின்னம்மா. 52 இட்லி தின்னுட்டு அந்த அம்மா போய் முக்குன்னு முக்கிட்டு உட்காந்துருக்கு. 52 இட்லி. ரமேஷ் சார் பாவம். ஆமா, வாங்கி கொடுத்தாரலாம். இன்னைக்கு நம்ம புதியம்புத்தூர்ல இட்லி கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 52 இட்லி இந்த அம்மா தான் தின்னுச்சு. நாங்க 2 பேரும் நடுவுரையா நானும் சட்டி தான் குடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆமா, வயிற்ற கலக்கும், வயிற்ற கலக்கிட்டாலும். ஆமா, சில ஊருக்கு ஒப்புக்காக பேச போவோம், சில ஊருக்கு உப்புக்காக பேச போவோம், சில ஊருக்கு டப்புக்காக பேச போவோம். ஆனா நட்புக்காக பேச வந்திருக்கேன் அந்த புதியம்புத்தூர் மக்களுக்காக தாங்க. அதுக்காண்டி பணங்கன கொடுக்காம விட்டுறாதியா. நட்புக்காக தான் பேச வந்த காக்குல பொங்கச்சோறு கொண்டு மெதுவா வைப்பாருக்கு போய் சேர்ற அப்படின்னு சொல்லப்படாது. பேசிய 10,000 ரூபா கவர்ல வச்சு கொடுத்துடணும். அந்த அம்மாவும் 10,000, நீங்க 10,000. அந்த அம்மாவுக்கு 2 சீரா கட் பண்ணி 10 ரூபா கொடுங்க, அது பாட்டு கூறு போட்டு. ஆமா, 2 சீரா கட் பண்ணா 100 ரூபா. அது பேச்சின பேச்சு வள்ளலுக்கு 10 ரூபா போதும். திருவாரூர் தேரழகு, திருவிடமருதூர் தேரழகு, ஸ்ரீரங்கம் நிலையழகு, வேதாரண்யம் விளக்கழகு, கும்போணம்னா கோயில் அழகு, புதியம்புத்தூர்னா ரசிகர் அழகோ அழகு. ஆனா எப்படியாப்பட்ட ரசிகர் தெரியுமா? நம்ம வந்து மேடையில் உட்காந்தோடனே ரேடியோ ஸ்டேட்டுக்கார அண்ணாச்சி சொன்னாரு, நேத்து 30 பேர் தான் இருந்தாங்க, இன்னைக்கு 10 பேர் தான் வருவான்ட்டாரு. எனக்கு அடிவயத்தில் புழுவியை கரைச்சிருச்சு. நான் இந்த ஊர் மக்களை நம்பி ரோஸ் பவுடர்லாம் அதிகமா போட்டேன்னு ஒரு மக்கள் வந்து ரோஸ் பவுடர் யாரு பாப்பான்னு நினைச்சேன், எல்லாம் வந்துட்டாங்க. எதுக்கு இந்த மக்களை இவ்வளவு நேரம் காத்திருக்காது தெரியுமா? எதுக்கு அந்த அம்மா இவ்வளவு நேரம் ஆட்டத்தை ஆடிட்டு போயிருக்கு, அதை பார்க்கவா? நெவர். இந்த அம்மா வந்து வெள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வந்துருக்கேன். நெவர். இந்த மாசு மதன் எப்போ வருவான், அழகா எப்ப பேசுவான், அதை கேட்டு பொண்ணு உட்கார்ந்து இருக்காங்க இந்த மக்கள். ஆமா, நீங்க எப்படி நடுவர்
மாசம் 30 நாள் பட்டிமன்ற கூட்டு போக நடுவர். நான் முதல்ல சொல்லிடுறேன், என்னை பத்தி ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். சும்மா இருக்க. சம்பளம் கொடுக்கிற ஒரு நடுவரை வாழ்த்தி சொல்லணும். நீங்க அப்படியாப்பட்ட நடுவர், நீங்க இப்படியாப்பட்ட நடுவர், நீங்க எப்படியாப்பட்ட வேணா நடுவர். நான் ஏன் வைப்பாறுல இருந்து இன்னைக்கு புதியம்புத்தூர் வந்திருக்கேன். எதுக்குக்கா வந்திருக்கேன்? வைப்பாறுல இருந்து இங்க எதுக்கு அண்ணாச்சி வந்திருக்கேன்? 2 இட்லி திங்க வந்தேன். இந்த காப்பி கொடுத்தால காப்பி குடிக்க வந்தேன். நான் ஒரு பேராசிரியர்ல இங்கிலீஷ்ல கூட பேசிக்கிறேன். ஆமா, இந்த காப்பி குடிக்க வந்தேன். நெவர். உங்க அழக வர்ணிச்சு 2 லைன் கவிதை முதல்லயே சொல்லிட்டேன். நான் ரொம்ப ஜாக்கிரதையானவன், ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன். ஒரு அழக வர்ணிக்கணும்னா இன்னொரு அழகாலத்த முடியும். ஆமா, அந்த அம்மா வந்து நான் அழகு, நான் அப்படி, நான் வெக்கப்படுதேன். அந்த அம்மா மூஞ்சி பாருங்க, 10 பேர் சேர்ந்து கொத்தனை மணிக்கு மூஞ்சி இருக்கு. எப்படி இருக்கு? இந்த அண்ணாச்சி ஏன் காதை பொத்துறாரு? ஏன் பேச்சை கேட்க முடியல, காதை பொத்திக்கிறாரு நினைக்கிறேன். ஆமா, ஆனா அருமையான ரெக்கார்ட் பண்றாங்க. நான் பேசும்போதெல்லாம் அந்த அண்ணாச்சி அப்படியே காதை பொத்தி தனியா நின்ட்டாரு. இந்த அம்மா பேசும்போது கேமரா இங்க எடுத்துருப்பாரு, இங்க எடுத்துருப்பாரு, இங்க எடுத்து. இந்த அம்மா உள்ள அடங்கல வாழை இப்படியே திருப்பி பார்த்தாரு, முடியல. ஆமா, நான் என்ன சொல்றேன், அந்த அம்மா பேசும்போது கேமரா பின்னாடி போக்கஸ் பண்ணி பின்ன போயிருக்கும். நீங்க நான் பேசும்போது நாங்க பேசும்போது முன்ன வந்துக்கலாம். இவர் இங்கிட்டு திருப்பி நல்லா பாருங்க, கேமரால அந்த கண்ணு மட்டும் ஒரு பக்கம் தெரியும், இன்னொரு பக்கம் பாதி உடம்பு தான் தெரியும். ஆமா, உங்க அழக வர்ணிக்க மறந்துட்டேன். ஆமா ஏக்கா, ஐயாவோட அழக வர்ணிக்க போறேன். எல்லாரும் நல்லா சோறா கைதட்டிடணும். கைதட்டினா தான் இந்த ஆடி மாசம் ஆவணி மாசம் பட்டிமன்ற தேதி கொடுப்பாங்க. இல்ல நீ வீட்டுல கூப்பிடப்படுத்து தூங்குறா போ அப்படின்ட்டு நடுவர் ஐயா. என்ன ஆத்துக்கு வேணும் கரை, எங்க நடுவர் மனசுல இல்ல கரை. அவர் பேச்சொன்னு பட்ட பற, அவர் பொண்டாட்டி அடிச்சா வாயில உங்கு நுர. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். நான் வீட்டில் ரகசியமா வச்சிருந்த மேட்டரை எல்லாம் இப்படி ஓப்பனா பப்ளிக் போட்டு காமிச்சிட்டேன். இப்ப நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. புரட்டாசியில பெய்யும் மழை, பந்தில போடுவாங்க இலை, பட்டிமன்றம் நீங்க தான் தலை. சரி, சுத்தமொழியில 4ல் 2 மிச்சம் இருக்கு, 1 உனக்கு. இப்படிதான் ஊரே எல்லாத்தையும் சொல்லிட்டு அலையிறிய. நீ கடைசி யாருக்கும் கொடுத்து பாரு இல்ல. ஆமா, ஊராட்ட சொத்தை கொடுத்துட்டு நீங்க இருக்க வேண்டியா? நீங்க வாட்டுக்க எழுதி கொடுத்து நீங்க போக வேண்டிய, நாங்க விளக்கு மத்த பூசி வாங்கிட்டு நாங்க கிடக்க வேண்டியா? ஆமா ஏக்கா, இது என்ன தெரியுமா? அலுமினிய குண்டான கவுத்தி போட்டு வச்சிருக்காங்க, யாரும் தெரியக்கூடாது மேல மூடிருக்காங்க. நானும் அப்படியே ஓப்பனா சொல்லிடுவேன், அது எதுக்கு அலுமினிய குண்டான போட்டு மூடி இருக்கிறது? ஓப்பனா வைக்க வேண்டியானே எந்தக்கா பார்த்து இப்ப நாளைக்கு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட். என்ன தெரியுமா, நான் சொல்லிடுறேன், நீ கரெக்டா தான் கேட்டிருக்கேன். இதை திறந்தா கருப்பா இருக்கும், இங்க ஒரு கருப்பு இருக்கு, கருப்பு மோதிச்சிட்டுன்னு வையி, மோதிச்சு மாட்டிக்கிடுவோம். அது அண்டா, இது அண்டா, அது குண்டா. முடிஞ்சு வச்சு அதுக்கு தான் மூடிட்டியா? இப்ப அந்த அம்மா வண்டியில போட்டு மூடி மேல ஏத்திருங்க டாப்ல. வண்டிக்குள்ள இடம் கிடையாது அந்த அம்மாக்கெல்லாம். ஆமா, ஆனா நீங்க தான் உண்மையான நடுவர். எங்க ஊர் பக்கம் பொய்யா நடுவர் நிறைய பேர் வந்துட்டாங்க. எப்படி? எங்க ஊர் பக்கம் வியாபாரில் 50,000 ரூபாய்க்கு பட்டிமன்றம் பேசினேன். இன்னைக்கு நீங்களும் 50,000 60,000 பட்டிமன்றம் பேசிருப்பிய. கொடுப்பாங்க, அண்ணாச்சி கொடுப்பாங்க, போக மாட்டாங்க. 50,000 பட்டிமன்றம் பேசிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு எங்க ஊர் வைப்பார்ல வீட்டுக்குள்ள குப்பரப்படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அட்வான்ஸ் கொடுத்த தலைவர் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அங்க வரைக்கும் ஆள் இருக்கா? அதுக்குதான் இங்க வாங்க சொன்னேன். அங்க உட்காந்து கூட எட்டி பாக்காங்க. இப்படி வந்துருப்போ, இப்படி வந்து அங்க வரமாட்டேன். வேண்டாம், இன்னும் ஒரு செவரை கட்டிங்க அடைச்சிருங்க. அங்கிட்ட வரமாட்டேன். நான் இப்போ அந்த அக்காவுக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல, இந்த பின்னாடி மறைஞ்சினா பேசிடுவேன், தவிர அங்க வரமாட்டேன். அங்க வந்து ஆடி அந்த அம்மா மேல விழுந்தா போய் ஊரை கேவலப்படுத்தி. நிர்வாக தலைவர் வந்தாரு வீட்டுக்கு. ஆமா, நிர்வாக தலைவர் வீட்டுக்கு வந்து ஏல ஊரான ஊருக்குள்ள ஆம்பளையால் வாடே ஆகாது, இந்த அட்வான்ஸை திருப்பி கொடு, நாங்க போய் பட்டிமன்றம் வேற பொம்பளையால கொடுத்து நடத்திக்கிறேன்ட்டாங்க. நான் கேட்டேன், எந்த பொம்பளையாள்கிட்ட கொடுத்து பட்டிமன்றம் நடத்த போறீ அப்படின்னு கேட்டேன். தூத்துக்குடியில பழைய ரிப்பேர் செட்டு ரேவதின்னு ஒரு அம்மா இருக்கு, அந்த அம்மாட்ட கொண்டு நாங்க 50,000 கொடுத்து 4 பெண் பேச்சாளர் போட்டு நாங்க பொம்பளையாளர் கழிச்சு பட்டிமன்றத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு. ரிப்பேரான செட்டா? ஆமா, அது ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்ப அந்த அம்மாட்ட கொண்டு துட்டு கொடுத்துட்டாங்க 50,000. இந்த அம்மா நடுவர். சரி, இந்த அம்மா நடுவர். இப்ப 4 பெண் பேச்சாளர் போட்டாங்க. 16ஆம் தேதி பட்டிமன்றம் அந்த ஊர் தலைவர் சொல்லிட்டாரு. 16ஆம் தேதி அன்னைக்கு காலையில ஒரு அம்மாக்கு வயிற்று கலக்கிருச்சு பேச்சாளர். ஆமா, மீனாட்சின்னு ஒரு அம்மா இருக்கு, அந்த அம்மாக்கு வயிற்று கலக்கிருச்சு. அந்த அம்மா பட்டிமன்றத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்ப இந்த அம்மாக்கு இப்ப நடுவர் அம்மாக்கு வயிற்று கலக்கிருச்சு. ஊரான ஊருக்குள்ள ஆம்பளையால் வாடையே ஆகாதன்னு சொல்லியிருக்காங்க. பெண் பேச்சாளர்ல கூட்டு வச்சாங்க. எந்த பெண் பேச்சாளருக்கு போன் பேச யாரை கூப்பிடுன்னு தெரியாம எல்லா பெண் பேச்சாளருக்கு போன் அடிக்கி ஒரு பெண் பேச்சாளர் கூட பட்டிமன்றத்துக்கு ஃப்ரீ கிடையாது. ஆமா, எல்லாருக்கும் டேட் புக்கிங்ல இருக்கு. உடனே இந்த அம்மா கொஞ்ச நேரம் வீட்டுக்காரர் இப்படி சேர்ல உட்காந்துருந்தாரு. வீட்டுக்காரர் கொஞ்ச நேரம் குறுன்னு கொஞ்ச நேரம் பாதிச்சு
10 ரூபாய்க்கு சேவிங் செட்டு மிஷின் வாங்கி சரட்டுன்னு வலிச்சு பொம்பளை மாதிரி சேலை கட்டி விட்டு பொம்பளை மாதிரி ஒட்டுமுடி வச்சுட்டு கொண்டு வந்து மேடையில் வந்து உட்காரச்சிட்டாங்க. இவரும் பொம்பளை மாதிரி பேச இவங்க எல்லாம் பாத்ரூம் போனால் இவரும் பெருத்தாடி வந்துட்டாரு. ஊருக்கார கண்டுபிடிக்க கூடாதான், பெருத்தாடி வந்துட்டாரு. எல்லாம் கடைசி முடிஞ்சு பட்டிமன்றம் முடிஞ்சிட்டு பேசுன 50 நேரத்தை ஊர் தலைவர் கொடுத்து விட்டாரு. இந்த அம்மா இங்கே வச்சு எண்ண முடியாதுல்ல, வீட்டிலேயும் 50 நேரத்தை சரட்டுன்னு எண்ணி இருக்கு. அந்த ஊர் தலைவர் என்ன செஞ்சிட்டாரு, 2000 ரூபா கள்ள நோட்டை உள்ள சொருகிட்டாரு. இந்த அம்மா உடனே போன் அடிச்சு, அண்ணாச்சி பட்டிமன்றம் நல்லா தான் நடத்தினா எதுக்கு 2000 ரூபா கள்ள நோட்டு உள்ள சொருகின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஊர் தலைவர் சொன்னாரு, ஏமா உன்ட்ட என்னம்மா சொன்னோம், ஆம்பளையால் வாடகை ஆகாரம்லாம் சொல்லி தானே விட்டோம், பொம்பளையாளுக்கெல்லாம் பட்டிமன்றம் கூட்டு வச்சோன்னு நீ ஒரு ஆம்பளையாளுக்கு வேஷம் மட்டும் உள்ள உண்டு சொன்னு இது நியாயமானு கேட்டாரு. வெரி குட். ஆமா, இந்த அம்மா கேட்டுச்சு, எப்படியா கண்டுபிடிச்சின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஊர் தலைவர் சொன்னாரு, நான் பெண் பேச்சாளருக்கு 2000 ரூபா தாளா கொடுத்தேன், ஒரு அம்மா வாங்கி ஹேண்ட்பேக்ல வச்சுச்சு, இன்னொரு அம்மா 2000 ரூபா தாள் வாங்கி மணிப்புராஸ்ல வச்சுச்சு, இந்த கூறுகட்ட மனுஷன் 2000 ரூபா தாளை வாங்கி சேலையை தூக்கிட்டு டவுசர் பைக்ல வச்சா கண்டுபிடிச்சிட்டாங்கட்டாங்க. பழக்க தோசத்தில் சேலையை தூக்கிட்டாரு, 2000 கிலோமீட்டர் வச்சுட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க உண்மையான நடுவர். 2 ஆம்பளை 2 பொம்பளை முடிஞ்சு வச்சு. நீங்க பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதம், அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி சின்னத்தான். அப்ப மூச்சு வாங்க, போதும் மூச்சு வாங்க, பகல் புல்லாம் பயில்விட்ட கத்தி மூச்சு போகுது. ஆமா, அருமையான தலைப்பு கொடுத்துருக்கிய. மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா, இவ்வளவுதானே. உசுரோடு இருந்தா சோறு இல்லைன்னா அரிசி, பணமரத்துல ஏறின நுங்க, அதே கீழே விழுந்த சங்கு. காலையில எந்திரிச்சா காப்பி இல்லைன்னா பால். இதுக்கு உசுறு கொடுத்து 2 பேர் வந்திருக்காங்க. எதுக்கு 2 பேசுறது? அந்த வரைக்கும் எங்க அம்மா எப்படி உட்காந்துருக்காங்க, சேர்ல உட்காரச்சோன்னு சேர் நிறைய உட்காந்துருக்கு. நாங்க 2 யார் தெரியுமா, எந்த பூவில் எந்த தேன் இருக்குன்னு பார்க்கக்கூடியவங்க. அவங்க 2 யார் தெரியுமா, எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குன்னு பார்க்கக்கூடியவங்க, மோசமானவங்க. ஆனா திருமணத்துக்கு முன்பு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி திருமணத்துக்கு முன்பு தான் நட்பு என்கின்ற உறவு இருக்கும். நட்பு என்கின்ற உறவு எங்க இருக்கும்? திருமணத்துக்கு. ஒருவரிடம் பல மணி நேரம் பேசுவதல்ல நட்பு, அவரை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசாமல் இருப்பதாங்க நட்பு. நட்புக்கும் உப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சமையலுக்கு தேவை உப்பு, வாழ்க்கைக்கு தேவை நட்பு. நம்ம கைதட்டலாம், நம்ம கைதட்டலாம். இல்ல முன்னாடி யார் உட்காந்தாலும் முதுகு 2 தட்டுங்க. ஆமா, காலம் காத்திருப்பதில்லை, ஆனால் நம்மை உண்மையாக நேசிக்க நமக்காக என்றும் காத்திருக்கும். ஆனா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்து விட்டு அனுஷ்கா கூட ஓடி பிடிச்சி விளையாடுவேன். அனுஷ்காவா? நான் தொட்டு போட்டு ஓடுவேன், அவ அவுட் ஆயிடுவா. திடீர்னு நாங்க ஓடி போய் சந்துக்குள்ள உட்காந்துக்குருவோம், கண்ணாமூச்சியில் ஆடுவோம், திடீர்னு பம்பர் உருட்டியில் ஆடுவோம், கோழிக்கா உருட்டியில் ஆடுவோம். எப்போ? சின்ன புள்ளில. அப்போ திருமணத்துக்கு முன்பு தானே மகிழ்ச்சியா இருந்துச்சு. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரோ நரியோரோ கருவேலங்காட்டோரும் தட்டான சுத்தி வட்டம் போட்டோமே. ஆனா நட்பு என்கின்ற ஒரு எப்ப இருக்கு? திருமணத்துக்கு முன்பு. திருமணத்துக்கு முன்பு இன்னைக்கு நட்புன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு லேட்டா வந்தா வீட்டுக்கு பொண்டாட்டி கறி விடுவாளா? இல்ல, சின்ன பிள்ளைல அனுஷ்காவை தொட்டுட்டு வந்தா விளையாட்டு. ஆமா, இப்ப அனுஷ்காவை போய் தொட முடியுமா? பக்கத்து வீட்டு மாமியை தொட்டுட்டு வந்தா விளையாட முடியுமா? விளக்கமத்து கொண்டு சாத்திடுவாங்க. ஆனா உண்மையிலே காதல் என்கின்ற உறவு எப்படி எப்ப இருக்கும் தெரியுமா? திருமணத்துக்கு முன்புதான் இருக்கும். காதல் வைபோகமே நானும் நின்னாளிலே வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் ஜோடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. நானும் ஆமா அதை மறந்துட்டேன். காதலுக்கு 2வது வரேங்க, வச்சுக்கோங்க. 2வது காதலுக்கு வரேன். அந்த அக்கா வந்து சொன்னாங்க, நாங்கள்லாம் திருமணத்துக்கு பின்பு தான் மகிழ்ச்சியா இருக்கோம். யாரு? இந்த அம்மா, சேப்பு கலர் சேலக்கா. திருமணத்துக்கு முன்பு தான் நாங்கள் மகிழ்ச்சி. தக்காளி கலர், தக்காளி கதை. ஆமாம், தக்காளியை கொண்டு புளிஞ்சு வைக்க வேண்டியான். தக்காளி இந்த ஆம்பளைக்கு நம்ம வாங்கிட்டு போனோம்னா ஒகர கட்டை புளியுது, ஒன்னே மாதிரி தான் இருக்கு, நீனும் ஒன்று மாதிரி தான் இருக்கு அப்படிங்கி. இந்த அம்மா சொல்லிச்சு, பொண்டாட்டி பேரெல்லாம் சுருக்கி கூப்பிடணுமா, மீனலோசினி அப்படி கூப்பிடக்கூடாதான் எந்த ஆம்பளையாலும். ஏனோ மீனு குட்டி அப்படிங்கணும்மா, உமா மகேஸ்வரி அப்படி கூப்பிடக்கூடாதான் எந்த ஆம்பளையாலும் கூப்பிடக்கூடாது. உம்மு குட்டி
அவனுக்கு வயிற்று வலி. ஆமா, எனக்கு வயிற்றுக்கு உங்களுக்கு வயிற்றளிக்கல. இப்படி சொல்லி என்னாச்சு, யாருக்கு டவுட் வந்துருச்சா? வேற ஒன்று இல்லை, அங்கே யாருக்கு வயிற்று கலக்கிச்சான்னு பார்த்தேன். ஆமாம், சரி இதை விடுங்க. பொண்டாட்டி பேரை சுருக்கி கூப்பிடுன்னு சொன்னாங்கல்ல, நான் 2 பேரை சொல்லுதான், நீங்க சுருக்கி கூப்பிட்டுருங்க. இன்னைக்கு நான் பட்டிமன்ற பேசுற விட்டுட்டு இப்பவுமே மூட்டையை தூக்கிட்டு ஊருக்கு கிளம்புறேன். என்ன பேர்? 2 பேர் எல்லாரும் சுருக்கி கூப்பிடணும். ஆனா வெளியே சொல்லிடக்கூடாது. வெளியே சொல்லிவிட்டு மானங்கட்ட கெடுக்க யாரும் சொல்லிடக்கூடாது. யாரும் சொல்லிடக்கூடாது. நீங்க யாரும் அவசரப்படுறதீங்க. போன மேடல் இப்படித்தான் முன்னாடி உள்ள பையனை சொல்லிவிட்டான் அந்த ஒரு பேரை. ஆமா, சரி. நடிகை குஷ்பு பேரை எப்படி சுருக்குறது? குஸ், ஏ குஸ் இட்லி எடுத்துட்டு வா, ஏ குஸ் சாம்பாரை ஊத்துன்னு சொல்ல முடியும். சரி, இந்த பேரை கூட சுருக்கியாச்சு. என் மாமியா பேரை சுருக்கிருங்க. கல்யாணம் ஆகலை எப்படி மாமியாரு? ஏ இருங்க வர. உங்க அப்பா கூட பாருங்க, தங்கச்சி எனக்கு என்ன வேணும், மாமியா தானே வேணும். அத்தை. அத்தை. ஆமா, நாளை என் மாமியா தான் நினைப்பேன், அத்தெல்லாம் கூட மாட்டேன். ஆமா ஆமா, பொண்ணு இருக்குல்ல, அதனால மாமியா தான் என்ன. என் மாமியா பேரை நீங்க சுருக்கி கூப்பிட்டுருங்க. இன்னைக்கு நான் பட்டிமன்றம் பேசுறதை விட்டுருதேன். என்ன பேரு? என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு தெரியுமாக்கா? என் மாமியா பேரு குஞ்சாலாம்பாள் சுருக்கு. ஏ சுருக்கிட்டான். எந்த 2 1 சும்மா இருக்க சொல்லக்கூடாது. 2 1 2 1 சொல்லாது. அப்போ திருமணத்துக்கு பின்பு மகிழ்ச்சி இருக்கா? இன்னைக்கு என் மாமியா பேரை இன்னைக்கு சுருக்கி கூட்ட பக்கத்துல இருக்கிற என்ன நினைப்ப, கிறுக்கு போய் உள்ள குடும்பம் மாதிரி நினைக்கின்றாங்க. எங்க அண்ணன் வந்து அழகா பாடுனாங்க, ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நீங்கள் கொண்ட சொந்தமேடாம், ரோஜாவின் போல் தீராத வாசமேடாம், ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமேடாம், 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமேட, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. இப்படி அண்ணன் தம்பி 5 பேரும் திருமணத்துக்கு முன்பு அவ்வளவு சந்தோஷம் ஒற்றுமையா இருப்பான். ஒரு பானை சோத்துல அவ்வளவு பேர் ஒன்னோட உட்காந்து சாப்பிடுவாங்க. என்னைக்கு இந்த பாதவத்தி கல்யாணம் முடிச்சு வீட்டுக்குள்ள அங்கிருந்து நேரம் வரும்போது இந்த ரேடியோ செட்டுக்கு ஒரு பாட்டை போடுவாரு, மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குளமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வச்சோமா வா. என்னைக்கு வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வந்து அன்னைக்கு 2 குடும்பம் 2 ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு ஊர்ல இந்த பாட்டு ஓடுது, மாமியா கறிங்க நிக்க, மருமக கறிய மாப்பிள்ள மகனும் அங்கிருந்து சோடிய வராங்க. இந்த ரேடியோ செட்டுக்கார் பாட்டை போடுதார், இதை திருப்பி இந்த கிளவி பாட்டு போடுது யாரு, மாமியா கறி, மணமகளே மருமகளே வா வா, ஓ வலது காலை ஒடிச்சு வைப்ப வா வா, குணம் இருக்கும் குலமகனே வா வா, ஓ கொண்டையத்த அறுத்து வைப்ப வா வா வா. ஆனா பாதவத்தி இந்த மாமியா மருமக சண்டை மாதிரி எந்த குடும்பம் விளங்காது. மாமனார் மருமகன் பாருங்க 2 பேரும் சேர்ந்து சேஸ் ஒற்றுமையாயிருவோம். ஒற்றுமையாயிருவோம் மாமனார் மருமகனும். இப்போ ஒற்றுமை ஆகலாம்ட்டாமா. அன்னைக்கெல்லாம் உண்மையிலே சொல்லுதேன், மாமியார் மருமக எங்களை யாரு மாமியார் மருமக பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களா? யாரு கையை தூக்குங்க. யாரு பக்கத்து மாமியார் சொல்லப்படாது. வெளியூர்காரர்கள் தெரியாது நினைச்சு இப்படி இப்படிங்காங்க. நீ எதில் விட்ட? மாமியா மருமக சண்டை மாதிரி எதுவும் கிடையாது. நான் ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். இந்த ஊர்ல மாமியாக்காரிக்கு தூக்கம் வந்துச்சுன்னா யாரும் அசந்து கட்டில படுத்துறாதீங்க. உங்க மருமகாரி போய் 3 ரூபாய்க்கு பத்தி வாங்கி தலைமாட்டில் கொளுத்தி வச்சு என் மாமியா செத்து போயிட்டுன்னு ஊரெல்லாம் சொல்லிடுவா. அதனால நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன், மாமியாக்காரிக்கு தூக்கம் வந்துச்சுன்னா வீட்டு நிலக்கதை பிடிச்சிட்டு இப்படியே தூங்குங்க. யாரும் உறங்காதீங்க. அசந்து உறங்கிட்டினா செத்து போயிட்டு கொண்டு சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு ஒரு ஊர்ல மாமியா மருமகளுக்கு சண்டை இருந்திருக்கு. என்ன அப்போ இந்த மாமியா கறி என்ன செஞ்சிருச்சு, தேளு கொட்டிருச்சு. ஐயோ சிரிக்காதீங்க, ஐயோ பாவமா இருக்கு, சிரிக்காதீங்க. தேளு கொட்டிருச்சுங்கன்னு சிரிக்க. இப்ப அளவண்டி விஷயங்க அழகு. இப்ப எல்லாரும் அழுங்க. நான் ரொம்ப துக்கத்துல இருக்கேன். ஆமா நம்ம ரொம்ப துக்கத்துல, நான் ரொம்ப துக்கத்துல இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. நான் ரொம்ப துக்கத்துல இருக்கேன் அப்படித்தான் சொன்னவா. காதல அப்படி விழுந்தது. மாமியா கரை தேளு கடிச்சிருச்சு.
மாமியா கறி தேள் கடிச்சிருச்சு. உடனே மருமக கறி ஓட்டமா ஓடி வந்து ஐயோ என் மாமியால தேள் கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு போய் தேள் கடிச்சிச்சு தெரியுமா மாமியால, அந்த தேள் எடுத்து மருமக கறி முத்தம் கொடுத்தாலும் இவ வாயில கடிச்சிச்சு. எதுக்கு? அவளுக்கு தேள் கடிச்சிருச்சான், அதை எடுத்து முத்தம் கொடுத்து இவ வாயில கடிச்சிருச்சு. மாமியா மருமக ஒற்றுமை இருக்கா? திருமணத்துக்கு பின்பு எங்கே மகிழ்ச்சி இருக்கு? திருமணத்துக்கு பின்பு உள்ளவங்க என் மாமியா என் மாமனார்கிட்ட கேட்டாச்சு, தீபாவளி வருது ஒரு ஜாக்கெட் வாங்கி கொடுங்கச்சு. ஜாக்கெட் கம்பெனிக்கு வந்தாச்சு, ஜாக்கெட் வாங்கி கொடுங்கச்சு. உடனே மாமனார் சொன்னாரு, உனக்கு வேற வேலை இல்லை, ஒவ்வொரு ஜாக்கெட்டா தச்சு 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 வீட்டுக்குள்ள வந்து அடைச்சி வச்சிருக்க, அதனால நீ மருமகன் சும்மா இருப்பான், எங்கனாலும் கூட்டு போய் ஜாக்கெட் தைக்க கூட்டு போட்டுச்சு. என் மாமியா சொல்லிச்சு, திருச்செந்தூர்ல ஒரு குப்புசாமின்னு ஒரு டெய்லர் இருக்கான், அவன் தான் நல்லா சன்னலை வச்சு அகலமாக ஓம குண்டெல்லாம் வளர்த்து 4 ஐயரை கூட்டு ஓம குண்டை வளர்க்கான், அங்கே தான் தைக்கணும்னு சொல்லிருச்சு. நானும் என் மாமியால என் மாமி இத்த தண்டி இருக்கும், எங்கள் வீட்டு பழைய டிவிஎஸ் பைக் வச்சுக்கிட்டு ஏற்றிக்கிட்டு தூத்துக்குடி மேம்பாலத்தில் ஏறுத முன்வில் தூக்குது விர் விர் விர்னு. அந்த வழியை குட்டியானக்காரன் சொல்ல, ஏன் லூசு பேல இவ்வளோ பெரிய லோடோட எங்கே போகிறான்னா, டிவிஎஸ் பைக்கு தூக்கு தூர போட்டுட்டு 500 ரூபாய் குட்டியானை வாடகைக்கு பிடிச்சி என் மாமியால குட்டியானைக்கு பிறத்தை ஏற்றினேன். ஏறு ஏற்றி கொண்டு போய் திருச்செந்தூரில் கொண்டு போய் தட்டியாச்சு, டிப்பரை தட்டுற மாதிரி தட்டியாச்சு. இப்போ திருச்செந்தூர் டெய்லர் கிடக்கும் பக்கத்தில் நிற்கா, பேனை எடுத்து ரைட்டு ஜாக்கெட்டை அப்படி தைச்சிருவோம் விடு, ரைட்டு ஜாக்கெட்டை இப்படி தைச்சிருவோம் விடு அப்படின்னு சொல்லிட்டான். தீபாவளிக்கு முதல் நாள் உங்கள் மருமகன் அனுப்பிவிடுங்க, ஜாக்கெட் தைச்சி கையில் கொடுத்துருன்றுச்சு. தீபாவளிக்கு முதல் நாள் 800 ரூபா கொடுத்துட்டு என் மாமியார் ஜாக்கெட்டை வாங்கினேன். நான் என்னக்கா செஞ்சுருக்கணும்? ஒரு படித்த பண்பாலானா இருக்கிறவன் நான் என்னக்கா செஞ்சுருக்கணும்? என்னாச்சு செஞ்சுருக்கணும்? என் மாமியார் ஜாக்கெட்டை வாங்கினேன், பிரித்து எப்படி தைச்சிருக்கணும் பார்க்கணுமா வேண்டாமாக்கா? நான் பார்க்கல. மாமியார் ஜாக்கெட்டை என்னத்தை பிரித்து பார்ப்பானேன்னு பார்க்கல. அப்படியே கொண்டு வந்து சாயங்காலம் என் மாமியார் கையில் கொடுக்கேன். குறுகட்ட மாமி அதாவது பிரித்து போட்டு பார்த்துருக்கமாங்க, அதுவும் பார்க்கல. கொண்டு பீரோவில் வந்து சொருகி வச்சிருச்சு. மறுநாள் தீபாவளி வந்துருச்சு. எண்ணெய் பலகாரம்லாம் சுட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு சட்டையை போட்டு பார்க்கு பலா போன திருச்சிந்து டெய்லர் கிடக்காரன் ஜாக்கெட்டில் சன்னலை பின்னால் வச்சு தைக்கிறப்பல முன்னே வச்சு தைச்சிட்டான். ஏக்கா நடுவுடுக்கில் கடந்து ஐயோ ஐயோ எனக்கு கத்துது. ஐயோ எண்ணெய் சட்டி வலிக்கு எங்கள் வீட்டு மாமியை ஊட்டி போய் விழுந்துட்டு ஓடி போய் பார்க்க வசங்கட்ட இடத்துல சன்னல் அமைஞ்சிருச்சு. அட சண்டாளா, இதுதான் ஓமௌண்ட் வளர்த்து இதுதான் ஜாக்கெட் வச்சானா சண்டாளா. மறுபடியும் ஒரு குட்டியானை வாடகை பிடிச்சி ஏற்றி கொண்டு போய் ஏறு பின்னாடி ஏறுங்க, கொண்டு போய் திருச்செந்தூர் இறக்கிட்டேன். இறங்கு ஜாக்கெட்டில் சன்னலை என் மாமி எங்கே சொல்லிச்சு, நீ எங்கே கொண்டு வச்சேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பாலாப்பான திருச்செந்தூர் டெய்லர் கிடக்காரன்னு சொல்லுதான், உன் மாமியாளுக்கு வாஸ்து சாஸ்திரப்படி சன்னலை பின்னைக்கப்படாத முன்னே தான் டைக்கணும். நானே என் மாமியாளுக்கு வாஸ்து சாஸ்திரம் எங்கே கொண்டு பார்த்துருக்கேன் பாருங்க. என்ன அநியாயம் பண்ணுறாங்க. நேற்று பிரிச்சு போட்டி வேணும்னு நீங்கள் மணியை பார்க்காதே, சும்மா இருங்க. நேற்று காலையில் 5 மணிக்கு தான் எங்களுக்கு பஸ் தான் தூத்துக்குடிக்கு, அதனால் நீங்கள் எல்லாம் செத்த போருங்க. ஆமாம், காலையில் 5 மணிக்கு பால்கார வரோம், பால் காப்பி போட்டு குடிச்சு செத்த படுக்கலாம். யாரும் ஊருக்கு போகக்கூடாது. விடிய பேசுவோம். சரி விடி பேச சொல்கிறீங்களா? ஆள் 50 ரூபா வசூல் பிரிங்க கொண்டாங்க, எல்லாரும் கொண்டாங்க. இங்கே ஐயா 50 நேரத்துக்கு மேலே 50 நேரம் கொடுத்துருப்பிய, அதில் ஒரு 10,000 தருவார், நீங்கள் ஒரு 10,000 பிரித்து கொண்டாங்க. யாரும் தரமாட்டியா? என்ன தரியா? பண்பத்தாரம் கடைசியை சொல்லி முடிச்சிருவாங்க. ஒரு அக்கா கூட காசை தரமாட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த பெண்கள் இவ்வளவு சொல்லுதாங்களே, ஒரு குத்துவிளக்கு பூச்சை நடத்த தெரியுதா கோயில்ல? ஒரு குத்துவிளக்கு பூச்சை நடத்திட்டா நாங்க கல்யாணம் முடிச்சுட்டேன், நாங்க புருஷனை கவனிச்சு தள்ளிட்டாலும் ஒரு குத்துவிளக்கு பூச்சை ஒழுங்கா நடத்த தெரியல. கோயில் கொண்டு போய் எல்லா பெண்கள்லாம் குத்துவிளக்கு கொண்டு வச்சிருக்காங்க. இவன் லேஸ்பட்ட அக்கா கிடையாது. ஒரு அக்கா தீப்பெட்டி போர்த்தி குத்துவிளக்கு கொண்டு ஏத்துறா. ஓ மொழிவளர் விளக்கே போற்றி, பால்காரம் பொண்டாட்டி 2 செயின் ஓட்டுக்க போற்றி போற்றி. இவன் லேஸ்பட்ட கூட அவ அதுக்கு மிச்சம், அவ பெரிய லேஸ்பட்ட அக்காக்காரி. அவ தீப்பெட்டி பொறுத்துறா. ஓ மொழிவளர் விளக்கே போற்றி, கடக்காரம் பொண்டாட்டி பட்டுப்படுத்து கட்டிருக்க போற்றி போற்றி. இதுதான் உங்க பக்தியா? ஏக்க நல்லா பாருங்க, முனிசாமி கோயிலுக்கு சாமியாடி பார்த்திருப்பீங்க, திருச்செந்தூர் முருகனுக்கு சாமியாடி பார்த்திருப்பிய, இருக்கங்குடி மாரியத்தாக்கு சாமியாடி பார்த்திருப்பிய, எங்கேயாவது பிள்ளையார் வேலை சாமியாடி பார்த்திருக்கலாம்? பிள்ளையாருக்கா? என் மாமியா பிள்ளையார் வேலை சாமியாடுதா? அப்படியா? திருச்செந்தூருக்கு முருகனுக்கு ஆட விட்டான்னு வேலை கொடுத்துருவாங்க, ஆட முடியாது. இருக்கங்குடி மாரியத்தாக்கு ஆட விட்டாங்கன்னா அக்கன் சட்டி கொடுத்துருவாங்க, ஆட முடியாது. இந்த பிள்ளையார் வேலையில் கொலக்கடத்து இங்கே ஆள் இல்லை, சாமியாட்டத்தை எப்படியாவது பின்னிரும்ட்டு சாமியாட்டம்னா உங்கூடி சாமியாட்டம் எங்கூடி சாமியாட்டம் இல்லை. அங்கேருந்து கொலக்கடி சட்டி ஐயர் எடுக்க இப்படி தான் வந்தார். பிள்ளையார் வேலையில் இருக்கிற என் மாமியை கொலக்கடி சட்டி பார்த்தோன்னா சாமி எப்படி அது தெரியுமா,
இப்படி பொசு 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 அடுத்து கொலக்கட்டி கொண்டாங்க. கொலக்கட்டி கொண்டு கொலக்கட்டி வச்சு கொலக்கட்டி லாபக்கு லாபக்கு லாபக்குன்னு கொலக்கட்டி இப்படிலாம் தின்னு முடிச்சிருச்சு. ஒரு கொலக்கட்டிக்காண்டி பொய்ச்சாமி ஆடுதாங்களே. இப்படியாப்பட்ட பெண்கள்னால திருமணத்துக்கு பின்பு எங்கேயா மகிழ்ச்சி இருக்கும்? சும்மா வந்துக்கிட்டு. ஆனா பஸ்ல போகும்போது கிராஸ் பண்ணலாமான்னு கேட்காங்க. ஆமா கிராஸ் பண்ணி போங்க நெடுல. வாங்க கிராஸ் பண்ணுங்க பார்ப்போம். இவங்க சொல்லுவாங்க, என் புருஷன் ஆஸ்பத்திரியில் கிடக்காக, நாங்க தாலி வரம் கேட்டு வந்து தாயம்மா கண் திறந்து பாரம்மா பார்த்துட்டாலும் அந்த புருஷனை அடிச்சு இருக்க வர அந்த புருஷனை அடிச்சு காலை ஒடிச்சு ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்து நீங்க போய் ஆஸ்பத்திரி சாமிட்டு போய் தாலி வரம் கேட்டு வந்தேன் பாரம்மா. ஏக்கா நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நீ சும்மா இருக்க, விளக்கண்ணி ஊத்தி கேளுங்க. ஆமா போடுவீங்க. எல்லாரும் கல்யாணம் வந்து அவன் பொண்டாட்டிய கூட்டு போகணும் வண்டியில. இவன் மாமியால கூட்டிட்டு சட்டத்தைக்கு அவன் எப்படியாப்பட்ட ஆளா இருப்பான்னு பாருங்க. மாமியாளுக்கு சட்டை எங்க முன்னால வச்சிருக்கா பின்னால வச்சிருக்கா. அவன் பார்த்தாங்க டெய்லர் பார்த்தாங்க, இவனும் போய் பார்த்தானா உட்காந்து மாமியா குய்ய முறை. இப்படிப்பட்ட கூறுகட்ட பயவுள்ள எல்லாம் கட்டிக்கிட்டு பாவம் அந்த பிள்ளை எவ வந்து கஷ்டப்பட போறாளோ. ஒருத்தரும் கஷ்டப்பட மாட்டாங்க. நாளைய மாமியாவை கண்ணு மாதிரி பார்த்துருக்க. என்னாச்சு? இல்ல நீங்க பேச போறீங்களா? நான் பேசல. நீ பேச ஆரம்பிச்ச. ஆனா இந்த கட்டணம் முன்னாடி சொல்ல தெரியுமா, எங்க அப்பன் நம்ம சோத்தை போட்டு தான் சொல்லுவாங்க. எங்க இவங்க சொல்லுதா, இந்த அம்மா சொல்லிட்டு போகுது, என் வீட்டுக்காரரை பார்க்கும்போது ஒரு காலு இழுத்துட்டு போச்சா. இப்போ நம்ம சாப்பிடும்போது சொல்லுவாங்க, எங்க அப்பன் நடந்த ராச்ச நட கப்ப கலப்பை எப்படி நடப்பேன் தெரியுமா? அடிங்கிற சும்மா வளர்க்கப்படாது, உங்களுக்கு 500 ரூபா மைனஸ். இப்போ நான் நடப்பேன் பாருங்க, அப்பன் நடந்தா எப்படி ராச்ச எப்படி அடிங்க வைப்போம். ஏன்னா வேற மாதிரி இருக்கு, இப்படி தூக்கு இருக்கும், அது வேற மாதிரி இருக்கு, வேண்டாம் நான் நடக்க மாட்டேன். ஆனா பசுல 9 கண்டுபிடிங்க அந்த சொல்லிக்கணுமா. எங்க அப்பன் நடந்த ராச்சி நடமா கப்ப கலப்பையன் வடக்கு ஒரு காலும் தெக்க ஒரு காலம் இருக்கும். எங்க அண்ணன் வேலூர்ல இருக்கான், வேலூர்ல பிச்சைக்கார பையன் பிச்சை எடுத்துட்டாலையாமா. எங்க அம்மா சிரிச்சா எங்க பல்லு புள்ள முத்து முத்தா தெரியும் எப்படி. ஆனா என் மாமியெல்லாம் உண்மையில சொல்லி எங்க வீட்டுல இந்த தேங்காய் சுரண்டுவாங்க தெரியுமா, அந்த திருவியே கிடையாது. ஏன்னா என் மாமியா பல்லு இப்படித்தான் இருக்கும், சரட்டு 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 சொருகிரும். ஆனா உண்மையிலே சொல்லுதேன், கல்யாணம் முடிச்சவன் யாரு கல்யாணம் முடிக்காத யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சான். எப்படி? பஸ்ல போகும்போது என்னி மாதிரி பையங்கள்லாம் பாட்டுக்கு போட் 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 போட்னு ஆடிட்டு போனா அவன் கல்யாணம் முடிக்காதவன். உங்களை மாதிரி சீட்ல சன்னல் ஓரமா பேய் அரைஞ்ச மாதிரி புஷ்ன்னு இப்படி வச்சு கன்னத்துல வச்சு உக்காந்துருந்தா இவங்க தான் கல்யாணம் முடிச்சுவங்க. இந்த அம்மா வந்து சொல்லிச்சு, வீட்டுக்காரங்க தண்ணி அடிக்காங்க, வீட்டுக்காரங்க தண்ணி அடிக்காங்க. ஏ அடிவைப்பில் தண்ணி அடிச்சா தப்பா? அடிவைப்பு தண்ணி தானே சொன்னீங்க. ஆம்பளையால குடிக்க, ஏன்னா ஆம்பளையால கிரகமா பிடிச்சி ஆட்டுது. ஏன் சும்மா ஆம்பளையால கிரகமா பிடிச்சி ஆட்டுது? எந்த ஆம்பளையாலது கல்யாணத்துக்கு முன்னாடி குடிக்க மாட்டாங்க. என்ன மாதிரி பையங்களாம் யாருமே குடிக்க மாட்டாங்க. ரம்மு சின்னு ஒயின் எதுவுமே யாருக்கும் கிடையாது, தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. கல்யாணத்துக்கு பின்பு அதுவும் ஆம்பளைகளுக்கு காலையில குடிக்க மாட்டான், சாயங்காலம் தான் குடிப்பாங்க. எதுக்கு சாயங்காலம் குடிக்காங்க? வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள ரொம்ப ஏன் குடிச்சிட்டு வராங்க? வீட்டுல ஒரு பேய் இருக்கு, அந்த பேயை அடக்கணும்னா ஒரு பிசாசை இறக்கணும். அடியே சரசு செத்த உரசு, அடியே சரசு செத்த உரசு. வாடி பொட்ட புள்ள வெளிய ஏன் வாலிபத்த நோகடிச்ச கிளிய, மாடி பொட்ட புள்ள வெளிய ஏன் வாலிபத்த நோகடிச்ச கிளிய. நீயா உன்ன தரையா இல்ல மோதி பார்க்க போறையா, என்ன முத ராத்திரியில் முக்கறுக்க வந்தவள் வாடி பொட்ட புள்ள வெளிய என் வாலிபத்த நோகடிச்ச கிளிய. இங்க இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாதீங்க அண்ணாச்சி. இன்னைக்கு நம்ம புதியமுத்தூர்ல பசுல ஸ்ட்ரைக்கு, எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கணும். ஆட்களை காக்கல சோத்தை திண்டு உண்ணாவிரதம் இருக்கணும் எல்லாம் சேர்ந்து, எல்லாம் ஸ்ட்ரைக்கு. இந்த அம்மா சொல்லிட்டு போச்சு, ஆம்பளையால குடிக்காரன்னு சொல்லப்படாது, சொல்லாதம்மா. இன்னைக்கு இந்த ஊர்ல நான் சொல்லிட்டு போறேன், யாரு புருஷனையாவது குடிகார பயல அப்படி சொல்லப்படாது, குடிகாரன்னு சொல்லப்படாது. அம்மா ஆம்பளையால குடிக்க அவன் குடிகாரன்னு சொல்லப்படாது. மது பிரியர்கள் என்ன மாதிரி அழகான பையங்க இருக்காங்க தெரியுமா, இந்த பொம்பளை பிள்ளை பின்னாடி சுத்திக்கிட்டே போவோம். தெருப்பொறிக்கு நாயும் சொல்லப்படாது, பெண் ஆர்வலர். ஆம்பளையாளு குடிச்சிட்டு வருவானா, இவங்க எலும்புச்சி பழத்தை புழிஞ்சி சரக்கை இறக்கிடுவாங்களாம். ஆம்பளையாளு கஷ்டப்பட்டு உழைச்சி
150 ரூபாய்க்கு சரக்கு குடிச்சிட்டு வர 5 ரூபாய்க்கு எலும்பிச்சு பழம் தூக்கி சொல்லி முடிச்சிருந்தாங்க. அவன் சண்டை விடுவாங்க தெரியுமா? வீட்டில் கட்டின புருஷன் கூட ஓயாம சண்டை விடுவாங்க. திருமணத்து பின்பு எங்க மகிழ்ச்சிருக்கோம், எங்க அப்பா வீட்டுல இருந்து அழுதுகிட்டே சொல்லுவாங்க, எங்க அப்பா வீட்டுல இருந்து பீரோல் கொண்டு வந்தேன். பீரோல் எதுக்கு கொண்டு வந்த? வான் சேலையை 5 அடுக்கில் வைக்கிறது நீ கொண்டு வந்த. இந்த 6வது அடுக்கில் கீழே எங்க வேட்டி சட்டையை வச்சிருக்க. இந்த மேலே உள்ள அந்த 5வது அடுக்கு இருக்கிறவங்க சேலை அதை எடுக்கிறதுக்கு எங்க வேட்டி மேலே மிதிச்சுக்கிட்ட மேலே அடுக்கிய. இந்த வேட்டி கட்டிட்டு நாங்கள் வெளியே போனால் ஏல குப்புசாமி உன் பொண்டாட்டி எட்டி மிதிச்சுட்டெல்லாம் கேட்காங்க. எங்க அப்பா வீட்டுல இருந்து டிவி கொண்டு வந்தான். டிவி ஏன் கொண்டு வந்திய? விடி நீங்க டிவி பாக்கிய. மிஞ்சி போனா 10 மணிக்கு பிறகு இந்த ரிமோட்டை கையில் பிடிக்க. 10 மணி பிறகு யார் வரா? ஒரு எண்ணி மாதிரி ஒரு கண்ணாடி விட்டு டாக்டர் வர. உங்களுக்கு முட்டு வலியா? உங்களுக்கு வைத்த கலக்கு வைத்தாளா போதா 3 மாதம்? உங்களுக்கு காலையை இழுத்துக்கிட்டு போதா? அந்த டாக்டர் கேட்காரு. இவங்க நாடகம் பார்ப்பாங்களாம். அதுவும் இந்த செம்பத்தின்னு ஒரு நாடகம் மாட்டான், விளங்க மாட்டாங்க அந்த செம்பருத்தி நாடகம். அவளாம் அவன் இந்த கட்டின புருஷனை சின்னையான்னு கூப்பிடுதான். விளங்குவாளா? அதுலேயும் அந்த பார்வதி அந்த குடத்தை தூக்கிட்டு மாடிப்படியிலேயே